ஆகாஷ் அவளை பார்த்து, ஏண்டி நான் அல்லுன்னு சொன்னா நீ ஏன் இப்படி கள்ளி மாதிரி முழிக்கிற என்று கேட்க, புவனாவோ பயத்திலேயே, இல்லை அப்படியே அமைதியாக இருந்தப்ப திடீர்னு அல்லின்னு சொல்கிறீங்க, அதான் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் என்று சொல்ல, அவன் காரை நிறுத்தி வெளியே சுவரில் ஒட்டப்பட்டிருந்த போஸ்டரை காண்பித்தான். புவனாவுக்கு அதை பார்த்ததும் மூச்சே நின்றது போல இருந்தது. எங்கும் பெரிய பெரிய போஸ்டர்கள். அதில் புவனாவின் அழகான முகம், பெயர் அல்லி, காணவில்லை, கண்டுபிடித்து தருபவர்களுக்கு உடனடி பரிசு 1 கோடி ரூபாய். அவள் விழிகள் விரிய அந்த புகைப்படத்தையே பார்த்து கொண்டிருக்க, ஆகாஷ் அவளை மெதுவாக தட்டி, ஹேய், இந்த பொண்ணோட ஃபோட்டோ தானே அன்னைக்கு உன் பேக்கில் இருந்து விழுந்தது என்று கேட்க, அவளோ ஆமாம் என்பது போல தலையசைத்தாள். பாரு, பொண்ணை காணலன்னு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. அப்போவே சொன்னேன்ட்ட, அந்த பொண்ணை பார்த்தாலே சரியான பந்தா பார்ட்டி மாதிரி தோணுதுன்னு. வீட்டில் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க, அது எவங்கூடையாவது ஓடி போயிருக்கும் என்று சொல்ல, புவனா அவனை பார்த்து, என்னமோ அந்த பொண்ணு காதலிச்சவன் கூட ஓடி போக நீங்கள் ஹெல்ப் பண்ண மாதிரி சொல்கிறீங்க, கூட நின்று பார்த்த மாதிரியெல்லாம் சொல்கிறீங்க. இல்லை, எனக்கு புரியல, ஒருவேளை நீங்கள் தான் அந்த பொண்ணு ஓடி போக ஹெல்ப் பண்ணினீங்களோ என்று கேட்க, ஹேய், இதுக்கு நான் வேற ஹெல்ப் பண்ணணுமா? அந்த மூஞ்சப்பாரு, பார்த்தாலே தெரியுது ஒரு ஃப்ராடு மாதிரி என்று சொல்ல, அது எப்படி டாக்டர், ஒரு பொண்ணோட முகத்தை பார்த்தே அவளோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ணுவீங்க என்று கேட்டாள் அவள். அதெல்லாம் அப்படி தான், இந்த வெள்ளையா அழகாக இருக்கிற பொண்ணுங்களே அப்படிப்பட்டவங்க தான் என்று அவன் சொல்ல, இங்கே பாருங்க டாக்டர், ஏதோ 1-2 பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்கன்னு காரணத்துக்காக எல்லா பொண்ணுங்களையும் நீங்கள் அப்படி சொல்லாதுங்க என்று அவள் கூறினாள். பிறகு, ஆமாம் டாக்டர், அந்த பொண்ணை பற்றி நமக்கு என்ன பேச்சு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினச்சேன். அன்றைக்கி நீங்கள் என்கிட்ட கொஞ்சம் டயலாகெல்லாம் பேசுனீங்க, பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க, பொண்ணுங்களால் தான் குடும்பம் சீரழியுது, அதனால் நான் அவங்கள திருத்துறேன்னு. ஏன் உங்கள் சட்டம் பொண்ணுங்களுக்கு மட்டும்தானா? தப்பு பண்ணுற ஆம்பளைங்கள்னால எந்த குடும்பமும் பாதிக்கப்படுறதில்லையோ? அன்னைக்கு என்கிட்ட ஒருத்தன் வம்பிழுத்தானே, அந்த ஆம்பளை கூட ரொம்ப அழகாக தான் இருந்தான். அவன் அழகாக இருந்ததால தான் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணினான். அப்போது அழகான ஆம்பளைங்களுக்கு உங்கள் சட்டத்தில் எந்த தண்டனையும் கிடையாதா என்று கேட்டுக்கொண்டிருந்தவள் மீண்டும் ஆகாஷை பார்த்து, ஓ, அது நீங்கள்லாம் ஆம்பளை, அதனால் தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, பொண்ணுங்க தப்பு பண்ணால் மட்டும்தான் பிரச்சனை, அப்படித்தானே என்று சீண்டி கேட்க, ஆகாஷோ கோபமாக அவளை பார்த்தான். ஹேய், நான் ஒரு பொண்ணால் பாதிக்கப்பட்டேன், அதனால் நான் பழி வாங்குகிறேன், அது என்னோட பர்சனல். நீ ஒரு ஆம்பளையால் பாதிக்கப்பட்டா நீ போய் பழி வாங்கு என்று சொல்ல, டாக்டர், அதான் தெளிவாக சொல்கிறீங்களே, அது உங்கள் பர்சனல். அப்படின்னா உங்களை எந்த பொண்ணு கஷ்டப்படுத்தினாலோ அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நீங்கள் கோபமாக நடந்துக்கணும். அதுக்காக ஊரில் இருக்கிற மற்ற பொண்ணுங்களையும் போகிற வர பொண்ணுங்களையும் எல்லாம் எடுத்து உங்கள் பர்சனல் விஷயத்துக்குள்ளே இன்வால்வ் பண்ணக்கூடாது என்று சொல்ல, ஆகாஷோ, இங்கே பாரு, எங்கள் அப்பாவுக்காக உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன்னு ஒரே காரணத்துக்காக இப்படி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க, அப்புறம் ஒரே குத்தில் வாயை உடச்சி போட்டுடுவேன் என்று சொல்ல அவள் அமைதியாகிவிட்டாள். அதன் பிறகு இருவரும் துணிக்கடைக்கு வந்து சேர்ந்தார்கள். ஆகாஷ் காரை நிறுத்திவிட்டு, வா, உள்ளே போய் உனக்கு வேறு ட்ரெஸ் வாங்கலாம் என்று சொல்ல, புவனாவோ அவனை தயங்கியபடி பார்த்து, ட்ரெஸ் வாங்கலாம் என்கிட்ட காசு இல்லை என்று மெதுவாக சொன்னாள். ஆகாஷோ சலிப்பாக மூச்சை விட்டவன், இனி அதெல்லாம் பார்த்து என்ன பண்ண போகிற, உன்னோட மாத சம்பளத்தில் கழிச்சிக்கலாம் வா என்று சாதாரணமாக சொல்ல, மாத சம்பளத்தில் கழிக்கிறதெல்லாம் சரிதான், அதுக்காக ஏதாவது சின்ன கடையா பாருங்க, இப்படி இவ்வளோ பெரிய கடையில் விலை கூட்டின துணியை வாங்கி தந்துட்டு அப்புறம் அதை சம்பளத்தில் கழிச்சா என்னோட செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன் என்று அவள் கவலையோடு கேட்டாள். ஆகாஷ் அவளை ஒரு நொடி அமைதியாக பார்த்தான். அவள் உண்மையிலேயே பயந்து பேசுகிறாள் போலத்தான் இருந்தது. அடுத்த நொடி அவன், ஏய், இங்கே பாரு, நைட்டு நம்ம 2 பேரும் பப்புக்கு போகணும் என்று சொல்ல, புவனாவோ அதிர்ச்சியில் அவனை பார்த்தாள். என்னது, பப்புகா? நான் எதுக்கு அங்கே? என்னோடய நைட் டியூட்டி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி டியூட்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன்.
என்று அவன் கூலாக சொல்ல புவனா அதிர்ச்சியாக அவனை பார்த்து, என்ன என்ன சொன்னீங்க? கடத்தல் வேலையா என்று அவள் கண்களை பெரிதாக்கி கேட்டாள். உங்களுக்கு பொண்ணுங்களை கடத்தணும்னா நீங்கள் மட்டும் போக வேண்டியது தானே, எதுக்காக என்னையும் கூப்பிட்றீங்க? அவளின் கேள்வியில் ஆகாஷ் சிரிப்பை அடக்கி கொண்டான். சும்மாதான், எப்போவுமே தனியாக போயிட்டு இருந்தால் சரியாக இருக்காதுல்ல, ஒரு நாள் ஜோடியாக போய் பார்க்கலான்னு தான் என்று சாதாரணமாக சொல்ல, ஹலோ, நான் உங்கள் அப்பாக்காக மட்டும்தான் உங்கள் கண்டிஷனுக்கு ஓகே சொல்லியிருக்கேன். அதுக்காக பஃப்பு பாச்சி இதுக்கெல்லாம் நான் உங்கள் கூட ஜோடியாக வர முடியாது. யாராவது என்னை பார்த்துட்டா அப்புறம் என்னோடய ஃப்யூச்சர் ஸ்பாயில் ஆகிடும் என்று அவள் பதட்டமாக சொல்ல ஆகாஷ் அவளை நக்கலாக பார்த்து, ஆமாம், இவ பெரிய ஆள், இவளுக்கு ஃப்யூச்சர் வேற ஸ்பாயில் ஆக போகுது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். ஆனால் வெளியே எதுவும் சொல்லாமல், அம்மா தாயே, நீ என் கூட எங்கேயும் வர வேண்டாம். நான் வழக்கமாக இந்த கடையில் தான் ட்ரெஸ் எடுப்பேன், வேறு கடைக்கெல்லாம் போய் எனக்கு பழக்கமில்லை என்று சொல்ல புவனா உடனே, எனக்கு இந்த மாதிரி பெரிய கடைகளெல்லாம் போய் பழக்கம் இல்லை சார். ஏதாவது லோக்கலாக ரோட்டோரத்தில் 100 ரூபா 200 ரூபா துணி போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி கடைக்கு கூட்டிகிட்டு போங்க, அதுதான் எனக்கு செட் ஆகும். இந்த மாதிரி கடைக்கெல்லாம் நான் வரல என்று சொல்ல ஆகாஷோ தன் தலையில் கை வைத்து கொண்டான். இங்கே பாரு புவனா, நம்ம எங்கள் அப்பாவை பார்க்க போகிறோம். நான் உன்னை என்னோட லவ்வர்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அப்படி இருக்கும்போது நீ அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு போனால் அவர் என்னை பற்றி என்ன நினைப்பார்? அதுவும் இல்லாமல் நம்பவே மாட்டார் என்று சொல்லிவிட்டு அவளை நேராக பார்த்தவன், இங்கே பாரு, நாடகத்தில் எப்படி டைரக்டர் சொல்கிற மாதிரி காஸ்டியூம் போடுறாங்களோ அதே மாதிரி இப்போ நீ நடிக்க வந்திருக்க. நான் தான் டைரக்டர், நான் சொல்கிற காஸ்டியூம் தான் நீ யூஸ் பண்ணணும் என்று சொல்ல புவனா உடனே அவனை முறைத்தாள். யூஸ் பண்ணிக்கலாமே டாக்டர் சார், நீங்கள் காசு கொடுப்பீங்கன்னா நான் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட காசு இல்லைன்னு தானே சொன்னேன் என்று முகத்தை சுருக்கி கொண்டு சொல்ல ஆகாஷ் ஒரு நொடி அவளை வெறித்து பார்த்தான். அடுத்த நொடியே தலையில் மீண்டும் கை வைத்து கொண்டான். காசு தானே, நானே கொடுத்து தொலைக்கிறேன், வா உள்ளே போவோம் என்று சொல்லிவிட்டு அவளை உள்ளே அழைத்து சென்றான். அவர்கள் கடைக்குள் நுழையவும் அதே நேரத்தில் ஒரு பெண்மணி கடையிலிருந்து வெளியே வந்தாள். ஆகாஷும் அந்த பெண்மணியும் நேருக்கு நேராக சந்தித்து கொண்டனர். புவனாவுக்கு நன்றாக தெரியும் அவள் ஆகாஷின் மனைவி. இருவரும் சந்தித்த அந்த நொடியில் என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிய புவனா அமைதியாக நின்றபடி அவர்களையே கவனித்தாள். கலாவதி முதலில் ஆகாஷை மேலிருந்து கீழ்வரை பார்த்தாள். பிறகு அவள் பார்வை மெதுவாக புவனாவின் மேல் விழுந்தது. அடுத்த நொடி அவளின் உதட்டில் கேவலமான சிரிப்பு தோன்றியது. என்ன ஆகாஷ், கடைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? இது யாரு புதுசா? மூஞ்ச பார்த்தாலே வாமிட் வருது, அவளும் அவ மூஞ்சும் என்று அவள் இகழ்ச்சியாக பேச புவனாவின் முகமோ சுருங்கியது. ஆனால் கலாவதி நிற்கவே இல்லை. உனக்கு பொண்ணு வேணும்னா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நானே ஏற்பாடு பண்ணி தந்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு புவனாவை பார்த்தவள், ஏய் கருப்பி, இவங்கிட்ட என்ன சுகம் கிடைக்குதுன்னு இவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்க? பந்திக்கும் சரிப்பட்டு வரமாட்டான், பணத்துக்கும் சரிப்பட்டு வரமாட்டான், அப்படி இருக்கும்போது எப்படி இவன் கூட சுத்துற என்று கேட்க சுற்றி இருந்தவர்கள் மெதுவாக அவர்களை கவனிக்க ஆரம்பித்தனர். ஆகாஷின் முகமோ கோபத்தில் இறுகியது. கலா, வழிவிடு, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாத என்று அவன் அடக்கப்பட்ட கோபத்துடன் சொல்லி விலக முயல கலாவதியோ அவன் வழியை மறித்தாள். கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லிட்டு போ, எனக்கு தெரிஞ்சுக்கணும் என் ஆசை புருஷன் என்ன பண்ணுறாரு, யாரு கூட சுற்றுறாருன்னு என்று நக்கலாக சொல்ல அந்த நொடி ஆகாஷின் பொறுமை உடைந்தது. சடாரென்று புவனாவின் தோளில் கை போட்டவன் அவளை தன்னோடு நெருக்கி கொண்டான். சிவ, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு, எனக்கு பொண்டாட்டியாக வரப்போகிறவ என்று அழுத்தமாக சொல்ல கலாவதியோ சத்தமாக சிரித்தாள். நீயா? இன்னொரு கல்யாணமா? அதுக்கு உனக்கு தகுதி இருக்கணும் ஆகாஷ் என்று அவள் சிரிப்போடு சொல்லிவிட்டு, உன்னை நம்பி வர பொண்ணுக்கு உன்னால் என்ன சுகத்தை கொடுக்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் இந்த முறை புவனா அமைதியாக இல்லை. அவள் வேகமாக முன்வந்து, மேடம், அவரால் எனக்கு உண்மையான அன்பை கொடுக்க முடியும், உண்மையான பாதுகாப்பை கொடுக்க முடியும், இதுக்கு மேலே வேற ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும் என்று நேராக கேட்டாள். கலாவதி அவளை ஏளனமாக பார்த்தாள். ஏய், ஒரு பொண்ணுக்கு அன்பு பாதுகாப்பு போதும்னு பழைய பஞ்சாங்க டைலாக்கெல்லாம் பேசாத. இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு இதெல்லாம் ஒத்து வராது என்று சொல்லிவிட்டு ஆகாஷை பார்த்து சிரித்தாள். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன வேணும்னு தெரியுமா? சுகம் வேணும், விதவிதமாக சுகம் வேணும்.
அது இவனால் முடியாது என்று இரட்டை அர்த்தத்தில் பேச அங்கிருந்தவர்கள் ஆகாஷை ஒரு மாதிரியாக பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆகாஷின் கையோ மெதுவாக முறுக்கி கொண்டது. அவனது கண்களில் அடக்கப்பட்ட அவமானம் எரிந்தது. அதை கவனித்த புவனாவோ உடனே அவன் கையை பிடித்தாள். தேவையில்லாமல் எதுக்கு இவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம வேற கடைக்கு போகலாம் என்று சொல்லி அவனை அங்கிருந்து இழுத்து கொண்டு நகர்ந்தாள். சுற்றி இருந்தவர்களின் பார்வை இன்னும் அவர்களை தொடர்ந்து கொண்டே இருந்தது. பின்னால் நின்றிருந்த கலாவதியோ சிரித்தபடியே, போடி போ, நீயே ஒரு நாள் புரிஞ்சுக்குவ, அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனப்பட மாட்டான்னு என்று கத்தினாள். புவனாவோ இன்னும் ஆகாஷின் கைகளை இறுக்கமாக பிடித்திருந்தாள். ஆகாஷின் கைகளில் நடுக்கம் பரவுவதை உணர்ந்தவள் அவனை வேகமாக காருக்குள் இழுத்து சென்றாள். புவனா சந்தேகப்பட்டது சரியா போச்சு. ஆகாஷுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. காருக்குள்ள ஆகாஷை இழுத்துட்டு போன புவனா அவனை என்ன பண்ண போறா? உங்களுக்கு பதில் தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். ஸ்டோரியோட அடுத்த பாகத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.